திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் ஐயனார் அருவியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதிப்படுகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் காதர் மொய்தீன். திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி அருகே செந்துறை நத்தம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளதுதான் இந்த ஐயனார் அருவி. இந்த அருவியானது இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் ஒரு பருந்து விரிந்த மலைகளுக்கு மத்தியில் இயற்கையாகவே அமைந்துள்ளது. இந்த அருவியினுடைய சிறப்பு என்னவென்றால் வருடத்தினுடைய 365 நாட்களும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். மழை காலங்களில் அதிக அளவிலான நீரும் வறட்சி காலங்களில் குறைந்த அளவில் நீரானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த பகுதியினுடைய முக்கிய சுற்றுலாத்தலமாகவும் இந்த ஐயனார் அருவி தான் விளங்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து விடுமுறை நாட்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்த ஐயனார் அருவிக்கு வருவார்கள். ஆனால் இந்த அருவிக்கு வரக்கூடிய பாதையானது சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் மிகவும் கரடு முரடாக உள்ளது. மேலும் இரு புறங்களிலுமே புதர்கள் மண்டி ஏதோ குகைக்குள் செல்வது போன்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. இது மட்டுமின்றி அருவியினுடைய மேல் பகுதியில் மிகவும் மது பிரியர்களுடைய கூடாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி குப்பை கூடாரமாகவும் அது விளங்கி கொண்டிருக்கிறது. மிகவும் அருமையாக தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாலும் கூட அதை சந்தோஷமாக அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கு வந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏனென்றால் எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடையாது. இந்த பகுதியினுடைய முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி கொண்டிருப்பதால் இந்த அருவியை மேம்படுத்தினால் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். மேலும் அது அரசிற்கு ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதால் இந்த அருவியை விரைந்து மேம்படுத்திட வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.